வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி 21/2/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:19 வரை புனர்பூசம், பிறகு பூசம். இன்றைய திதி காலை 11:29 வரை துவாதசி, பிறகு திரையோதசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று பிரதோஷம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் 4வது இடமான சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்புங்க. 3வது இடத்துல இருக்கும் போது நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு. நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம். பல வழிகள்லையும் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்குங்க. உடல் நலம் நல்லா இருக்கும். பண வசதிகளும் தேவையான அளவு கிடைக்கும். ஆனா மனசுல ஒரு குழப்பமும் கவலையும் இருக்குங்க. கோபப்பட்டு சில பிரச்சனைகளை நீங்களே உண்டாக்கி சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். சிலருக்கு உடல் நலத்துல திடீர் குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய நாளா இருக்குது. சுமூகமான விஷயங்களை பேசி நல்லபடியா தீர்வு காண்றது நல்லதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காம இருக்கிறது நல்லது. மனசு அலைபாயக்கூடும், அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கும் மேல் படிப்புக்கும் இன்னைக்கு சரியான நேரம்னே சொல்லலாம். சிறப்பான காலகட்டம் இருக்கிறதுனால படிச்சு நல்லபடியா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களும் ஆதரவா இருப்பாங்க. பிரச்சனைகளை நண்பர்களை அணுகுனீங்கன்னா ஈஸியா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல முடிந்து போனதெல்லாம் நினைச்சு சங்கடங்களை ஏற்படுத்திக்கிறவீங்க. நல்லதை மட்டுமே நினைக்கிறது நல்லதுங்க. யாரையும் நம்ப முடியாம தவிக்கிற ஒரு சூழல் இருக்கும். போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம கூட போகலாம். பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த வேலையை கொடுத்தாலும் ஈஸியா செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க. எதுலையுமே முதன்மையானவராக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குங்க. வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கும். மனசுல தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடியாம கொஞ்சம் இழுத்தடிக்குங்க. காரியத்துல தடைகளும் தாமதங்களும் இருக்கும். மனசும் கொஞ்சம் குழப்பத்தோடயே இருக்கும். வேண்டாத சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு மனதை வாட்டும். சாதாரண விஷயங்களுக்கும் எரிச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. எந்த விஷயங்கள்லையும் மனசு ஈடுபடாது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானத்திலையும் தைரியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு. உங்களோட தைரியம் அதிகமா இருக்குங்க. எதையுமே துணிச்சலோட முன்னெடுத்து செய்வீங்க. சகோதர ஸ்தானத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால உடன்பிறப்புகளோட ஒற்றுமை நல்லா இருக்கும். அவங்களோட உதவிகள் உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. பல விதங்கள்ல பணம் வரும். ஷேர் மார்க்கெட்ல இந்த சமயத்துல வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துலயும் மேலதிகாரிகளால கௌரவிக்கப்படுவீங்க. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வருவதற்கான அமைப்பும் இருக்குதுங்க. பெண்களுக்கு பல வழிகள்லயும் முன்னேற்றம் தெரியும். எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்கும். உடல் நலமும் நல்லா இருக்கும். பண வசதிகளும் தாராளமா இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்களையுமே தைரியமா செஞ்சு முடிப்பீங்க. காரியங்கள்ல எந்த தடையும் இருக்காது. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நண்பர்களை அணுகுனீங்கன்னா அதற்குரிய தீர்வு கரெக்டா கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட சொல்றது தவிர்க்கிறது நல்லதுங்க.
எந்த விஷயங்களையுமே ஆரம்பிக்கும் போது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முடிஞ்ச பிறகு சொல்லிக்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னா இந்த விஷயங்களை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கலாம். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. என்னதான் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா முடிக்கணும்னு யோசிச்சு செஞ்சாலும் சில விஷயங்கள் நல்லபடியா முடியும், சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா தாங்க இருக்கும். எதுலையுமே பொறுமையை கையாளுறது அவசியம். ஆனா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளா தான் இந்த நாள் இருக்கு. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சண்முகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க நம்பியவங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க கூடும், அல்லது சிலரால நீங்க ஏமாற்றப்படலாம். எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள்லையும் கரெக்டா இருக்கிறது நல்லது. அதுல மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலும் 2வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. 3வது இடத்தின் அதிபதியான சூரியன் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களை செய்யறதுக்கும் கொஞ்சம் தயக்கமும் பயமும் இருக்குங்க. ஒரு உத்வேகம் கம்மியாவே இருக்கும். காரியங்களை துணிச்சலோட செய்யற தைரியம் இருக்காது. மன உறுதியும் இன்னைக்கு குறைவாதான் இருக்கும். இருந்தாலும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுல திறமைசாலிகளா இருப்பீங்க. அடுத்தவங்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இருக்கும். முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. குடும்பம் நல்லபடியா நடக்கும். பெண்களுக்கு திட்டமிடாது செய்த காரியங்கள்ல கூட இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. துணிச்சலோட எதையும் செய்யக்கூடிய திறமை மிக்கவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்துல உள்ளவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. குடும்பம் சிறப்பா இருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிறந்த முன்னேற்றம் இருக்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால எந்த முயற்சியிலையும் எந்த துறையிலையும் சிறந்த மாணவன் பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல தேவையான நினைவுகள் இருக்குங்க. அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். பிரயாணங்களாலையும் தொல்லைகள் வரலாம். எதுலையுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசும் உடலும் நல்லா உற்சாகமா இருக்குங்க. நீண்ட நாளா இருந்த கவலைகள் தீரக்கூடிய சூழல்கள் இருக்கும். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும். பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாமே சிறப்பா இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். கோயில்களுக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் நல்லா இருக்கும். வேலை இடத்துல மரியாதையா நடத்துவாங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்திலையும் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. விரயங்கள் அதிகமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த வருமானங்களும் இருக்குங்க. அதிகமான செலவுகள் இருக்கும். செலவுகள் எல்லாம் நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்குங்க. உங்களோட எண்ணங்களை செயல்படுத்துவதற்குரிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எண்ணியதை திட்டமிட்டு செயல்படுத்தீங்கன்னா வெற்றி அடையலாம். திட்டமிடாது எதையாவது செஞ்சுட்டு நீங்க ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா அது இன்னொரு செலவுல கொண்டு போய் விடும். அதனால எதையுமே பொறுமையா திட்டம் போட்டு செய்யறது நல்லதுங்க. பெண்களுக்கு யார்கிட்டையும் பாராபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் இன்னைக்கு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலையும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். மாணவர்களுக்கு
எடுத்த விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் முடியறதுக்கு கால தாமதம் ஆகலாம். பொறுமையை சோதிக்கலாம். எதையுமே பொறுமையா பொறுப்பா செய்யறது அவசியங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருளாதாரத்துல ஏற்றமான சூழ்நிலை இருக்கும். மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குங்க. பொது சேவையில ஆர்வம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் தானாகவே போய் சேவை செய்யறதுல ஈடுபடுவீங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விவசாயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். அறிவியல் ஆராய்ச்சியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நண்பர்களோட ஆதரவும் நல்லா இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்களாலையும் லாபம் கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகும். பங்காளி சண்டைகள் இல்லாம ஒற்றுமையா இருப்பாங்க. உங்க வார்த்தைகள்ல உள்ள நியாயத்தை புரிஞ்சு நடந்துக்குருவாங்க. ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருந்தாலும் தனாதிபதியான புதன் ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ராசி அதிபதி 7வது வீட்டுல 7ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்குங்க. ஈகோ பார்த்துக்கிட்டு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம். குடும்பத்துல ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். மனசுல நெருடல்கள் இருக்கும். உள் மனசுல என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டு இன்னைக்கு நடப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவங்க மதிக்கும்படியா நடந்துக்குருவீங்க. அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு ஆனந்தமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. கணவனோட பாசத்துக்கு அடிமையா இருப்பீங்க. ஆனா அவரோட அதிகாரத்துக்கு ஒரு நாளும் அடிபணிய மாட்டீங்க. மாணவர்களுக்கு வேண்டாதவர்களோட பேச்சை கேட்டு இன்னைக்கு மனசுல கெடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. தன்னிச்சையான முடிவுகளை எடுக்காம பெற்றவர்களோட கருத்தையும் கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தேவையில்லாத விவாதங்களால மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சிலரோட கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். உடலும் கொஞ்சம் சோர்வாவே இருக்கும். அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க. ஆரோக்கியத்துல சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். கொஞ்சம் பண பிரச்சனையும் இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள், உயர் அதிகாரிகளை பார்க்கறது, சிலர் பாஸ்போர்ட் விசா போன்ற வெளிநாட்டு விஷயங்களுக்காக முயற்சி செய்யறதெல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியுங்க. பொறாமைக்காரர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. தேவையான பணம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குங்க. மனசு ஒரு நிலையில இல்லாம தவிக்கும். சில புரியாதவர்களால வீண் குழப்பங்களுக்கு ஆளாகலாம். முக்கிய ஆவணங்களை சரியா வச்சுக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் உதவியா இருப்பாங்க. பெரிய மனிதர்களின் உதவிகளும் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் வேலையை குறிப்பிடக்கூடிய கர்மஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு. வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனம் விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலையில நிலுவையில இருந்த பணமெல்லாம் வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். நல்ல லாபங்கள் இருக்கும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு சுய முயற்சியால சம்பாதனை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. நினைக்க முடியாத பொருள் வரவும் இருக்கும். நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். தடைகள் தாமதங்கள்லாம் அகன்று மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க.
பெண்களுக்கு எதையுமே ஒரு தடுமாற்றத்தோட செய்யாம தைரியமா செஞ்சு நல்ல காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. முன்னேறுவதற்கான வழிமுறைகள்லாம் இன்னைக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. தொழில்ல சிறப்பா பணியாற்றுவீங்க. சொந்த தொழில் செய்யறவங்க நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உழைப்பால் உயர்வடைவீங்க. சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்களோட செயல்கள்ல ஒரு அறிவும் விவேகமும் இருக்குங்க. சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல உள்ள ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. பெரியவங்களை அனுசரிச்சு அவங்க சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா எந்த குழப்பங்களும் இன்னைக்கு உங்களை ஒன்றும் பண்ணாது. நிறைய குழப்பங்கள் இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க. உடலும் மனசும் நல்ல உற்சாகமான சூழ்நிலையில இருக்கும். மனநிலையில சில மாற்றங்கள் இருக்கும். உங்களோட ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. செல்வ நிலையில சிறப்பான உயர்வை பெறுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகளை ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்பாகவும் செய்வீங்க. முணுக்குன்னு கோபம் வருங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியக்கூடும். கொஞ்சம் பழி வாங்குற எண்ணங்கள்லாம் தலை தூக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துலயும் கர்மஸ்தானமான 10வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருந்து ராசி அதிபதி 4வது இடத்துல தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு திடீர் பண வரவு இருக்கும். சொத்துக்கள் சேரும். இடங்கள் நிலங்கள் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய மனிதர்களால இன்னைக்கு தீர்த்து வைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. குடும்பத்துல இருந்த கஷ்டமான நிலை மாறி பொருளாதார வளர்ச்சி சிறப்படையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் மாறுங்க. பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களோட திறமைக்கு சிறந்த வரவேற்பு இருக்கும். சிறப்பான வியாபாரம் தொழில்ல இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்க இன்னைக்கு நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சக ஊழியர்களாலையும் இன்னைக்கு மதிக்கப்படுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு முடியாததை கூட திறமையா செஞ்சு சிறப்பா முடிச்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காலையில இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி மத்தியானத்துக்கு மேல ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிருவீங்க. மனசு தெளிவா இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். செய்யும் செயல்களை கொஞ்சம் பொறுமையோட செய்யறது நல்லதுங்க. யார் மனசையும் புண்படுத்தாம கவனமா இருக்கிறது நல்லது. பொறுப்புகளை உணர்ந்து காரியங்களை செஞ்சீங்கன்னா கவலைகள்ல இருந்து விடுபடலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் மாறுங்க. மந்த நிலை மாறி வியாபாரம் அமோகமா நடந்து லாபத்தை நிறைய கொடுக்கும். வருமானம் சிறப்பா இருக்கும். உங்களோட எண்ணங்கள் இன்னைக்கு நல்ல எண்ணங்களா இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் சிறப்பா நடக்கும். மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வியாதிகள் எல்லாம் குணமாகி நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அகலும். பண பிரச்சனை மன பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு காலை பொழுது வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் சிறப்பான பாகியத்தை கொடுப்பாருங்க. பாகியத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. உங்களோட குறிக்கோள் எதுவா இருந்தாலும் அதை அடைவதற்கான முயற்சியில இருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். வீட்டுல ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க.
குடும்பம் ஒரு அமைதியான நிலையில இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகளும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு காலை பொழுதில் கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேல ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. உங்களோட செயல்கள்ல வேகம் அதிகமா இருக்கும். மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. கையில காசு பணமெல்லாம் தாராளமா புரளுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு தந்தையாரோட உதவி உங்களுக்கு சிறப்பா இருக்கும். மனசுல இருந்த பாரம் குறையும். ஏனோ தானோன்னு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்காக செய்யற வேலைகள்லாம் இன்னைக்கு மனசு முழு ஈடுபாட்டோட செஞ்சு உற்சாகமா இருப்பீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல சந்தோஷமான சூழல்கள் இருக்கும். பணம் தாராளமா இருக்குங்க. உடல்நிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காது. சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லும் எண்ணங்கள் இருக்கும். சிலருக்கு ஆசைகள் நிறைவேறும். பணவரவு தாராளமா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. இருந்தாலும் பெரிய மனிதர்களால இன்னைக்கு நன்மைகளை பெறுவீங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நிறைய ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. டிராவல்ஸ் கம்பெனி, மோட்டார் ஷோரூம் அதெல்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு. உங்களோட ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 7வது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல அஷ்டமத்துல அமர்ந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் காலை பொழுதுல முடிச்சீங்கன்னா சிறப்பா முடியும். புதிய முயற்சிகளை மத்தியானத்துக்கு மேல துவங்காம இருக்கிறது நல்லதுங்க. பிரச்சனைகளை தேவையில்லாம கிளப்பி வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. பேச்சுல குதர்க்கமா பேசுறத தவிர்த்தீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயங்களை பத்தி பின்னால பேசுறதையும் தவிர்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு குழப்ப நிலை இல்லாம நிம்மதியா இருக்குங்க. வார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் எதுலையுமே ஒரு மனசு ஒரு முழுமையான ஈடுபாட்டோட ஈடுபடாது. அடி மனசுல ஒரு விதமான பயம் இருக்கும். எதுலையுமே முழு மனசோட ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்காது. மனசு தனிமையை விரும்பும். மாணவர்களுக்கு காலை பொழுதுல இருந்த சூழல்கள் மத்தியானத்துக்கு மேல இருக்காதுன்றதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியம். நண்பர்கள் கிட்டையும் எரிச்சலா பேசாம தன்மையா பேசுறது நல்லதுங்க. பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூலம் நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பார்க்க விரும்பிய முக்கியமான ஒருத்தரை கூட பார்க்க முடியாம போகலாம். அவங்க தேவையில்லாம உங்களை அலைக்கழிக்கிற மாதிரி மனசுல ஒரு சங்கடங்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். பிரயாணங்களால எந்த பிரயோஜனமும் இன்னைக்கு இருக்காது. புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வேலை இடத்துல சக ஊழியரோட போட்டி பொறாமைகளுக்கு ஆளாகலாம். கண் திருஷ்டி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயங்களையும் வெளிப்படையா பேசாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. செல்வ நிலையில உயர்வடைவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல தேவையில்லாத குழப்ப நிலைகள் இருக்கும். வீட்டுல காரண காரியம் இல்லாத சண்டை சச்சரவுகளும் ஒரு சலசலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். அடுத்தவங்கனால வீட்டுல பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மனசை போட்டு குழப்பிக்காம பிரச்சனைகளை பெருசாக்காம சுமூகமா முடிச்சுக்கிறது நல்லதுங்க. குடும்ப விஷயங்கள்ல 3வது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 6வது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துக்கு வந்து ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு. சந்திரனோட நல்ல நிலைமையால இன்னைக்கு களத்திர ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பா இருக்குங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இல்லாம ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருப்பீங்க. குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க அனுகூலங்கள் இருக்கும். தொழிலை வளர்க்கறதுக்காக அல்லது தொழில முதலீடு செய்யறதுக்காக பண உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு கணவரோட அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டுல ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கும். மாமன் மைத்துனர் வகையில சிறப்பான உதவிகளும் நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படக்கூடும். காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. காதலை வீட்டுல பெற்றோர்கள் கிட்ட சொல்லி இன்னைக்கு சம்மதத்தை பெறக்கூடிய நல்ல நாளாவும் இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்ப விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, தொழில் ரகசியங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட வெளிப்படையா சொல்றத தவிர்க்கிறது நல்லதுங்க. எதுலையுமே நம்ம முன்னால நல்லா பேசுறவங்க நமக்கு பின்னால போய் வேற ஏதாவது பேசி நம்மள சிரமத்துக்கு ஆளாக்க கூடும். கவனமா இருங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். அண்டை அயலார் கூட ரொம்ப இணக்கமான சூழல்ல இருப்பீங்க. ஒற்றுமை இருக்கும். இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு திடீர்னு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் அகலும். சிலர் கழகங்கள் ஏற்படுத்தியவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிருவீங்க. அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பீங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 5வது இடத்திலும் மத்தியானத்துக்கு மேல 6வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் யோசிக்காம செய்யவே மாட்டீங்க. உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சாதான் ஒரு விஷயத்துல ஈடுபடுவீங்க. மனசுல தைரியம் இருக்குங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல இருந்த பிரச்சனைகள் தீரும். தொந்தரவுகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாமன் வழி உறவு முறைகளால நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பொருளாதாரத்துல ஏற்றமான சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு கடன் எல்லாம் அடைஞ்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். மனசுல பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவீங்க. நண்பர்களோட ஆதரவு இருக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கலாம். உடல்வலி போன்ற தொல்லைகள் சிலருக்கு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழில்ல வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்குங்க. வேலை இடத்துலயும் சிலருக்கு கமிஷன் போன்ற வரவு இருக்கும். பண உதவிகள் அரசாங்க அனுகூலங்கள்லாம் நிறையவே இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்குங்க. எதுலையுமே மனசு விரும்பியபடி காரியங்களை செஞ்சு முடிச்சு ஆனந்தம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது மன நிறைவை கொடுக்குங்க. கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு காலை பொழுதுல 4வது இடத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல 5வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான குரு பகவான் 2வது வீட்டுல தனஸ்தானத்துல இருக்கிறது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும்.
பிள்ளைகளை பற்றிய கனவுகள் நிறைவேறுவதற்கான அமைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய விஷயங்கள் சிறப்பா முடியும். அல்லது கல்வியில எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூடி வருவதற்கான அமைப்பும் இருக்குதுங்க. பெண்களுக்கு தாய்வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கும். அவங்களோட வீட்டுல நடக்கிற விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. அவங்களோட உதவியும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. மாணவர்களுக்கு போட்டி பொறாமையெல்லாம் விலகும். இன்னைக்கு எதுலையுமே கவனத்தை சிதற விடாம கல்வியில கவனத்தை செலுத்துறது நல்லது. உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கால நேரம் பார்க்காம உழைப்பீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு. உங்களுக்கு உழைக்கிறத தவிர இன்னைக்கு எதுவுமே மனசுல இருக்காதுங்க. பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருப்பீங்க. சம்பாதிக்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பய உணர்ச்சி இருக்குங்க. தன்னடக்கத்தோட நடந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய மனிதர்களோட உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நட்பு வட்டாரமெல்லாம் நல்லபடியா சிறப்பா இருக்கும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மனசுல தைரியம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலர் வண்டிகளை பழுது பார்க்கறது, சர்வீஸ்க்கு விடுறது, அதுக்காக செலவு பண்ற சூழல்கள்லாம் இருக்கும். சிலருக்கு வீணான விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பும் இருக்குதுங்க. உடல்நிலையில சில பின்னடைவுகள் இருக்கலாம். மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். சிலர் பார்ட்டி, சினிமா போன்ற கேளிக்கை விஷயங்களுக்காக செலவு பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.